ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி ஈஸியாக அம்ப்ரெல்லா கட் குர்த்தி எப்படி ஸ்டிச் பண்ண சொல்லி பார்க்க போகிறோம். அதுவும் நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அளவு ட்ரெஸ் வச்சு தான் நான் இதில் கட் பண்ணியிருக்கேன். ஸ்லீவ்க்கு பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் வச்சு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஒரு அவுட்ஃபிட் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நெக் பான் நெக் வச்சுருக்கேன். சிப்பாக இருந்தாலும் வேர் பண்ணுறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஸ்லீவ் பார்த்திங்கன்னா பஃப் ஸ்லீவ்ஸ் மாதிரி இருக்குது. நான் அந்த எலாஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்ணுமே அவுட்ஃபிட்டுமே அவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்குது. வாங்க இதை எப்படி ஸ்டிச் பண்ண சொல்லி கூட ஷேர் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு இதில் மெஷர்மெண்ட்டோடு உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நம்ம மெஷர்மெண்ட்டோடு தனியாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். நான் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃபேப்ரிக் தான் எடுத்திருக்கேன். அது 5 மீட்டர் கிட்ட இருக்கும். இது நான் மீஷோவில் பர்ச்சேசிங் பண்ணேன். குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. லைனிங் நம்ம வைக்கவே தேவையில்லை. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நிறைய டிசைன் இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்குவாங்க, சுடிதார்ஸ் எல்லாம். அதுக்கு லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணுறது பல செலவாகுதுன்னு சொல்லிட்டு ரெடிமேட்டே வாங்கிக்கலாம் அந்த அமௌண்ட்டுக்குன்னு யோசிப்பாங்க. இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 200 ருபீஸ் 300 ருபீஸ் தான் வரும். நமக்கு 3 மீட்டர் 4 மீட்டர் 5 மீட்டர் அது நமக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. நான் பார்த்திங்கன்னா இந்த பட்டர்ஃப்ளை டிசைன் இருக்கிற குர்த்தியும் பார்த்திங்கன்னா நான் 1 இயர் கிட்ட ஆச்சு. நான் வாங்கி பர்ச்சேசிங் பண்ணி ஸ்டிச் பண்ணி கலர் ஃபேட் ஆகிறது, கிளாத் குவாலிட்டி கம்மியாகிறது, இந்த மாதிரி எந்த இஷ்யூஸுமே கிடையாது. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. இன்னி வரைக்குமே பார்த்திங்கன்னா நியூ ட்ரெஸ் மாதிரி தான் இருக்குது. ஒரு சில இதில் ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா சுருக்கம் வரும். அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா இது 5 மீட்டர் ஃபேப்ரிக். இதை பார்த்திங்கன்னா நான் ஒரு பக்கமாக எடுத்து வச்சுக்கிறேன். இது லாங்காக இருக்கிறதுனால நான் இதிலே அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம குறைஞ்சது அம்ப்ரெல்லா கட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 மீட்டர் கண்டிப்பாக தேவைப்படும். எக்ஸ்எல் எம் சைஸ் இருக்கவங்களுக்கு. மற்றபடி மீதி பேருக்கெலாம் அதுக்கு கீழே இருக்கவங்களுக்கு இது எக்ஸஸாக இருக்கும். அந்த எக்ஸலுக்கு மேலே இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக அதிகமான மீட்டர் கிளாத் தேவைப்படும். உங்களுக்கு மெஷர்மெண்ட்டில் வேணுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். மெஷர்மெண்ட்டை நான் வீடியோவுக்கு தான் அப்லோட் பண்ணுறேன். நான் இன்றைக்கி அளவு வச்சு தான் அளவு ட்ரெஸ் வச்சு தான் நான் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா முக்கோண ஷேப்பில் மடித்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்ம அம்ப்ரெல்லா கட்டுக்கு மடித்து மார்க் பண்ணணும். நான் இது ஒரு பக்கத்துக்காக தான் மடித்து வச்சுருக்கேன். இப்போ தான் முக்கோண ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. இதை அப்படியே கட் பண்ணிட்டு மிச்சிக்கிற கிளாத்தை ஓரமாக வச்சுட்டு இந்த முக்கோண ஷேப்பில் கிளாத்தை எடுத்து வச்சு நான் அளவு மார்க் பண்ணிக்கலாம். நான் கிளாத் ரொம்ப லாங்காக இருக்கிறதால எப்படி வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிறேன். ஏன்னா அது பார்த்திங்கன்னா ஒரு சில நேரத்தில் நமக்கு பார்த்திங்கன்னா அந்த அகலம் பத்தாமல் போயிடும். அதை வச்சு பார்த்துட்டு பத்தில் இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக. நீங்கள் முக்கோண ஷேப்பில் மடிச்சிட்டு கிளாத்தை பாருங்கள், ஓப்பன் பக்கம் இது இந்த மாதிரி வச்சு நீங்கள் மடித்து வச்சுட்டு கரெக்டாக நீங்கள் வச்சு பார்க்கணும். அது இல்லாமல் நம்மளுக்கு அந்த அம்ப்ரெல்லா மாடல் ட்ரெஸ்ஸுக்கு கீழே 1 இன்ச்சுக்கு கேப் விட்டுருக்கணும். ஏன்னா நம்ம சாரீக்குள்ளே ஊர் அடிப்பில்லையா, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த அம்ப்ரெல்லா மாடல் லாஸ்ட் எண்டில் பார்த்திங்கன்னா ஒரு தையல் நம்ம அதுமாதிரி ஃபோல்ட் பண்ணி போட வேண்டியதாக இருக்கும். அதுக்காக அப்போ ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். ஒரு சில கிளாத்தில் நூல் நூலாக வரும். அந்த மாதிரி இல்லாமல் ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் இது 2ஆக மடிச்சுக்கிறேன். மடிச்சிட்டு ஃபோல்டிங் பண்ண பக்கம் என் பக்கமாக இருக்குது. ஓப்பன் சைடு அந்த பக்கமாக இருக்குது. நான் கிளாத் அது தான் வைக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஓரமாக இருக்கிற சைடை எனக்கு ஆப்போசிட்லேயும் கிளாத்து அந்த அடியால் டாப்போட நடு சென்டர் பகுதி எனக்கு ஃபோல்டு பக்கமாக மடித்து வச்சு வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா 1 இன்ச்சுக்கு மேலே தூக்கி நகர்த்தி வச்சுக்கிறேன். கீழே அது மார்க் பண்ணுறதுக்காக வேணும். அதனால் எனக்கு ஹிப் சைஸ் எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது. ஹைட்டும் ஓகேவாக இருக்குது. இந்த மாதிரி நகர்த்தி வச்சுக்கணும். இப்போ பர்ஃபெக்டாக வச்சாச்சு. உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய டிசைன்ஸ் ஸ்டிச்சஸ் அவைலபிளாக இருக்குது என்கிட்ட வீடியோஸும். அம்ப்ரெல்லா கட், நியூ ட்ரெண்டிங் நெக் டிசைன்கள், ப்ளவுஸ் டிசைன், ஆரி ஒர்க் ப்ளவுஸ், சிம்பிளாக நம்ம எப்படி ஆரி ஒர்க் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய இருக்குது. நான் ஒன்றுனா அடுத்தடுத்து நான் போஸ்ட் பண்ணுறேன். இது எல்லாமே என்னோடய ஓன் ட்ரெஸ்ஸை நான் ஸ்டிச் பண்ணுறதா உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். அதில் கஸ்டமர்ஸோட ட்ரெஸ்ஸஸ் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன்.
இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை ஏதாவது டீட்டெயில்ஸாக வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கிளியராக வந்து போஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்து என்னோடய ஹிப் சைஸ்க்கு வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு அந்த ஹிப் சைஸ் வந்து கரெக்டாக இருக்குது, அதனால் அதே கரெக்டாக இருக்கிறதுனால அது வந்து மார்க் பண்ணிக்கிறேன். செஸ்ட்டு பகுதி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பிரின்சஸ் கட் மாதிரி இருப்பாங்க. நான் வந்து நார்மலாக தான் வந்து வைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பாட்டமும் டாப் ஒரு 2 ஜாயின் பண்ணுற இடம் அது. ஓகே, மேலே வந்து இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கமாக வேணும் அப்படின்னா கூட நீங்கள் இறக்கி வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஓரமும் வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதே மாதிரி வந்து இன்னொரு பக்கத்துக்கும் நான் வந்து இதேமாரி ஃபோல்ட் பண்ணி இதேமாரி மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேவையான அளவுக்கு மார்க் நம்ம ட்ரெஸ் வச்சு பார்த்த பிறகு தேவையான அளவு எவ்வளோ வேணுமோ பார்த்துட்டு அது அளவுக்கு நம்ம கட் பண்ணிவிட்டு 2 கிளாத்தாக கூட வச்சு ஒரே கட்டிங்கில் பேக் அண்ட் ஃப்ரண்ட்டோட வந்து கட் பண்ணலாம். இப்போ வந்து கீழே நான் இந்தமாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். நான் வந்து சாக் பீஸ் தான் எப்போயுமே நான் வந்து ஆல்மோஸ்ட் யூஸ் பண்ணுவேன். இந்த நம்ம டைலரிங்க்கு நிறைய மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து சும்மா நம்ம ஜஸ்ட்டு கொஞ்சம் அழுத்தி மார்க் பண்ணாலும் சுத்தமாக உடஞ்சி போயிடும், வேஸ்ட்டாக போயிடும். நம்ம மார்க் பண்ணுறது டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கிளாத்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அழிஞ்சு போயிடும். இந்த சாக் பீஸ் நமக்கு அந்த ப்ராப்ளமே கிடையாது, நல்லா வந்து ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும். நம்ம தையல் போடுற வரைக்குமே அந்த மார்க்கிங் வந்து நல்லாயிருக்கும். நம்மளுக்கு அப்புறம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு நம்ம வந்து கை வச்சு கொஞ்சம் நல்லா அழுத்தி ரப் பண்ணாலே அது வந்து அந்த மார்க்கர் ரிமூவ் ஆகிடும். நம்ம வந்து அது யூஸ் பண்ண மாதிரியே தெரியாது. இப்போ வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷேப்க்கு நான் வந்து கரெக்டாக வந்து ஒரு கோவாக வந்து ட்ரா பண்ணி எடுத்துட்டேன். திரும்பி இன்னொரு லைனை வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாத்தோட மெயினான அடையாளமும் கொஞ்சம் எக்ஸஸான கிளாத்து தான் மடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு வேணும். அதனால் இது மார்க் பண்ணிவிட்டு இது வந்து கட் பண்ணி அப்படியே எடுத்துக்க வேண்டியது தான். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வச்சுருக்க ட்ரெஸ்ஸை விட கொஞ்சம் எக்ஸஸாக வந்து எனக்கு சைடில் வந்து ஃப்ரீயாக வேணும் அப்படின்னால கொஞ்சம் எக்ஸஸாக வந்துச்சு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். தள்ளி வச்சு பண்ணிக்கலாம், கிளாத்தை நகர்த்தி வச்சு உங்களுக்கு எப்படி வந்து வேணுமோ அந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணுனாலும் நீங்கள் நகர்த்திக்கலாம், போதுன்னா அதை வச்சுக்கலாம். எனக்கு இந்த அளவுக்கு வந்து கரெக்டாக இருக்குது, அதனால் நான் அதை வந்து மார்க் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். இப்போ வந்து அந்த நடு சென்டரில் நம்ம இந்த மாதிரி அந்த தையல் படத்தில் நம்ம அப்படியே கொஞ்சமாக துணியை வந்து நம்ம கிளாத்தை தூக்கிட்டு அப்படியே வந்து அந்த லைனையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போது அது வந்து ஸ்ட்ரெயிட்டான ஒரு லைனாக போட்டுக்கலாம். கொஞ்சம் கேர்வாக வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி போடாமல் கொஞ்சம் லைன் வந்து நீட்டாகவே வந்து போட்டுக்கிறேன். கட் பண்ண வந்து கொஞ்சம் பார்த்து வந்து கட் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷேப்க்கு வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டேன். ஃபோல்டிங் பண்ண பகுதியை நம்ம கட் பண்ணக்கூடாது, அதுதான் நடு சென்டரு. இப்போ நம்ம கட் பண்ணும்போதே தெரியுது நம்மளுக்கு அந்த அம்ப்ரெல்லா கட் வந்து அந்த ஷேப் வந்து அழகாக வந்து தெரியுது. கிளாத்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக வந்திருக்கு. நம்ம எல்லா சம்மர் வின்டர்னு எல்லா சீசனுமே யூஸ் பண்ணலாம், அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். ஆனால் இது வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா சீட்டா அந்த டிசைனை கொஞ்சம் வாங்கியிருக்கேன். இது கொஞ்சம் கிளாத் வந்து திக்காக இருக்குது. அந்த பட்டர்ஃப்ளை இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசாக வந்திருக்கும், ஆனால் டக்குன்னு எதுவும் கீழே இன்ன வரைக்குமே நல்லா தான் இருக்குது. இது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா திக்காக இருக்குது. நிறைய பேர் வந்து லைனிங் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கிளாத்தஸ் வாங்கி யூஸ் பண்ணலாம். இதேமாதிரி காட்டன்லேயுமே அவைலபிளாக இருக்குது. நான் அதுவுமே வந்து பர்ச்சேசிங் பண்ணியிருக்கேன். அதை வந்து ஸ்டிச் பண்ணும்போது கண்டிப்பாக நான் அதுக்கான வீடியோஸ் வந்து போடுறேன். நெக்டிஸே தான் ஆல்மோஸ்ட் நான் வந்து அதில் யூஸ் பண்ண போகிறேன். நான் வந்து 2 மீட்டருக்கு வந்து வாங்கியிருக்கேன். அதில் கொஞ்சம் இதேமாதிரி அம்ப்ரெல்லா மாடல் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதையும் நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி தனித்தனியாக பாட்டம் அண்ட் டாப்பு தனித்தனியாக கட் பண்ணாமல் ஒரே கிளாத்தில் சைடில் மட்டும்தான் நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் வந்து போட வேண்டியதாக இருக்கும். இந்தமாரி நம்ம வந்து மேல் பக்கமும் கீழ் பக்கமும் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்காது, அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும்.
ஸ்டிச் பண்ணி நமக்கு வந்து டிசைன் எப்படி இருக்குது சொல்லி மறக்காமல் நான் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள். ஆனால் இதோட அவுட்ஃபிட் வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக வந்துருக்கு. நான் இது வந்து வாங்கும்போது எப்படி இருக்குமோன்னு நினச்சேன். பட் இது வந்து வாங்கி கிட்ஸுக்கு வந்து நிறைய ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வாங்கினேன். ஃபஸ்ட்டு என்னோட ட்ரெஸ்ஸு வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்து அவங்க ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இது வந்து அம்ப்ரெல்லா மாடல் வந்து ஸ்டிச் பண்ணேன். என்கிட்ட நிறைய ஓப்பன் சைடு குர்த்திஸ் வந்து நிறைய இருக்குது. ஆல்மோஸ்ட் எனக்கு ரொம்பவே லைக் பண்ணி நான் வந்து வேர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அம்ப்ரெல்லா மாடல் தான். இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இவ்வளோ கிளாத் வந்து இருக்குது. இப்போ வந்து ஏற்கனவே கட் பண்ண இல்லையா, அன்ஈவனாக இருக்கிற கிளாத் வந்து கட் பண்ணிவிட்டு திரும்பி நான் வந்து எப்படி ஃபோல்டு வந்து பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வந்து சொல்கிறேன். நம்ம வந்து அதை அந்த கிளாத்து சரியில்லாத கிளாத்தை வச்சு நம்ம வந்து திரும்பி அளவெடுக்கும் போது சரியாக மெஷர்மெண்ட் வந்து நமக்கு வராது. இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன். எக்ஸஸாக கரெக்டாக வந்து வச்சு இப்போ திரும்பி அதேமாரி நம்ம வந்து மடித்து மார்க் பண்ணி கட் பண்ண வேண்டியது தான். இப்போ இந்த வாட்டி நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த டாப்பை வந்து எடுத்து வைக்க போகிறதில்ல. நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கீங்களா, அதை வந்து அது மேலே அப்படியே வச்சு மார்க் பண்ணி அப்படி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுருக்கோம். திரும்பி நம்ம அதை வச்சு நம்ம வந்து எடுக்கும்போது ஹிப் சைஸோ இல்லை அந்த அம்பலாவோட அந்த ஸ்கர்வ் ஏதாவது அளவு மாறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நான் வந்து அதை அப்படியே வச்சு அப்படி வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு தனியாக எதாவது கிளாஸஸ் வேணும் அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயமும் நான் சொன்னோம். இப்போ வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்து நான் வந்து சொல்லியிருக்கணும், உங்களுக்கு வந்து பியூட்டிஷியன் வந்து கற்றுக்கணும் ஆசை அப்படின்னாங்கன்னா ஃப்ரீயாகவே பியூட்டிஷியன் கிளாஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. நானும் ஜாயின் பண்ணி நானும் அதில் வந்து ஒரு 2 மந்த் 3 மந்த் கிட்ட ஆகிடுச்சு. நல்லவன் சுற்றுறாங்க. ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் தான். எந்த ஒரு அமௌண்ட்டுமே நம்ம தான் உங்களுக்கு வந்து பே பண்ணுற மாதிரி இருக்காது. உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட்னால் மறக்காமல் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னால் என்னால் படிக்க முடியல அப்படின்னு இருப்பாங்க. ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு நிறைய கனவு ட்ரீம்ஸ்லாம் இருக்கும், அதை வந்து அச்சீவ் பண்ண முடியாத இருக்கும். இப்போ நிறையவே ஃப்ரீயாக நிறைய கிளாஸஸ் வந்து வந்துடுச்சு. உங்களுக்கு ஏதாவது ஜாயின் பண்ணணும் இந்த பியூட்டிஷியன் கிளாஸில் அப்படின்னா மறக்காமல் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து கரெக்டாக வந்து நான் செட் பண்ணிவிட்டு இந்த அம்பரா கர்வ் மாடலும் அந்த இப்போ சைஸும் வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணிக்க போகிறேன். யாராவது இந்த பெரிய பெரிய டைலர்ஸ்லாம் என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நான் வந்து கிளாத்தோட பார்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்லிகிட்ருக்கேன். ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு நேம் வச்சு வந்து சொல்லுவாங்க மார்க் பண்ணுறப்ப. நான் வந்து ஜென்ரலாக யூஸ் பண்ணுற வேர்ட்ஸு ஜென்ரலாக நான் எப்படி மார்க் பண்ணணும் எப்படி இது பண்ணணும் அதை தான் உங்களுக்கு போய் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து லைன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து அது பழகிடுச்சு, கையிலே அப்படியே வந்து யதார்த்தமாக ட்ரா பண்ணுறது. அதனால் அப்படியே வந்து பண்ணிக்கிறேன். பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் வேணும் அப்படின்னு இதுவும் பர்ஃபெக்டான ஃபினிஷிங் தான். எனக்கு பழகிடுச்சனால நான் வந்து ஸ்கேலில் யூஸ் பண்ணல, அப்படியே எடுத்தோமா வரைஞ்சோமா கட் பண்ணாமான்னுட்டு நான் வந்து பண்ணிடுறேன். உங்களுக்கு அப்படி வரும்னா நீங்கள் அப்படி பண்ணிக்கோங்க. எப்படின்னா ஸ்கேலை வச்சு யூஸ் பண்ணி நல்லா வந்து ட்ரா பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு ரெண்டுத்துக்குமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து பாட்டம் தான் பார்க்க போகிறோம். அதுவும் ரொம்ப ஈஸி தான். கரெக்டான அளவில் வந்து எடுத்து வச்சுக்கணும். இப்போ வந்து ஏற்கனவே நம்ம ஃப்ரண்ட் பக்கம் வந்து கட் பண்ணோம் இல்லையா, கர்வாக கட் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து கிளாத் வந்து மிச்சமாச்சு. நான் வந்து எடுத்து போடல. இதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் வந்து கரெக்டாக வந்து பற்றிடும். அதனால் நான் அந்த ஸ்லீவுக்காக யூஸ் பண்ணிக்கலான்னு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கட் பண்ண வேஸ்டேஜ் கிளாத்தெல்லாம் டக்குன்னு வேஸ்ட்னு எடுத்து போட்டுறாதீங்க. அதெல்லாம் ஒரு பையில் போட்டு கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அது வேறு எதனா நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. அண்டு வேறு பேண்ட்ஸு இந்த மாதிரி ஹேர் பேண்டெல்லாம் ஸ்டிச் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி கிளாத்தஸ் வந்து யூஸ் பண்ணி ஹேர் பேண்ட் இது மாதிரிலாம் ஸ்டிச் பண்ணி அதுக்கு தனியாக நீங்கள் சேல்ஸ் கூட பண்ணலாம். ஹேர் கிளிப்ஸு இதெல்லாம் வந்து பண்ணலாம். நான் இந்த மாதிரி வந்து அப்படியே வந்து எங்கேயும் நான் வந்து மடிக்கலை, அப்படியே வந்து வச்சு வந்து அதோட ஹைட் வந்து மார்க் பண்ணி இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச்சுக்கு வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து கிளாத் தேவை. அதை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு அந்த லைன் மேலே இந்த கிளாத்தை வந்து வச்சு
மேலே ஷோல்டர் ஹைட்டை வந்து மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு தனியாக வந்து வச்சு வந்து மார்க் பண்ண போகிறேன். ஏன்னா இது வந்து கிளாத் ரொம்ப நீளமாக இருக்கிறதுனால ஃபோல்ட் பண்ணி மடித்து அளவெடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, சிரமமாக. அதனால் நான் வந்து அப்படியே எடுத்துருக்கேன். இப்போ தான் அது மேலே வச்சுட்டு ஈவனாக சைடில் வந்து எனக்கு எவ்வளோ தேவைன்றது நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இதுலேயும் கொஞ்சம் நான் எக்ஸஸாக வந்து வீட்டை தான் மார்க் பண்ணியிருப்பேன். கரெக்டான அளவு மார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்டைலுக்காக ஒரு இன்ச்சு அளவு விட்டு அதையும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கேலை வச்சு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு டாட் வச்சுட்டு அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஷோல்டர் ஹைட்டும் வந்து பண்ணிக்கலாம். நான் வந்து நீட்டாக வந்து கட்டமாக இருக்கிற மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஏன் மார்க் பண்ணிக்கிறேன்னா அது வந்து நடு சென்டராக வச்சுட்டு மேலே வந்து அப்படியே வந்து கட்டமாக மார்க் பண்ணிவிட்டு அந்த கிளாத்தை கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் அதை வந்து மடித்து அப்புறம் வந்து கரெக்டான அளவு இருக்குது. கரெக்டாக ஏன்னா நமக்கு ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வந்து வேணும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அம்ப்ரெல்லா ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நெக்கும் பேக் சைடும் நெக்கும் வந்து பார்த்திங்கன்னா சேமாக ஒரே ஈவனாக வந்து இருக்கும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு கொஞ்சம் கீழே இறக்கமாக வேணும். ஃப்ரண்ட்டு நெக் வந்து ஓகே. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணுறப்போ ஒரு சில நேரத்தில் என்ன பண்ணுவோம், ஒரு சில மிஸ்டேக்கில் என்ன பண்ணுன்னு பார்த்திங்கன்னா ரெண்டுத்துக்கும் வந்து மார்க் பண்ணிகிட்ருப்போம். ஒரு சில நேரத்தில் என்ன ஆகிடும்னு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணிவிட்டு தனியாக வச்சுட்டு அப்புறம் பேக் நெக் கட் பண்ணுவோம். ஒரு சில கட் பண்ணும்போதே ஞாபகமே இல்லாமல் என்ன பண்ணிடுவாங்க பார்த்திங்கன்னா பேக் நெக் ஃபஸ்ட் எடுத்தோடனே பேக் நெக் கட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டுக்கும் சேமாக கட் பண்ணுறாங்க. ஏன்னா அதை பார்த்து கழுத்து அகலமாக பேக் சைடு வந்து ஓகேவாக இருக்கும், ஃப்ரண்ட்டு ரொம்ப வந்து கீழே இருக்கிற மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து ஆல்ரெடி கட் பண்ணி வச்ச கிளாத்தை திரும்பி இன்னொரு பக்கமாக பேக்கு ஃப்ரண்ட்டுக்கு தனித்தனியாக கட் பண்ணி வந்து எடுத்துக்கிட்டேன். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்லீவ் தான் கட் பண்ண போகிறேன். அடுத்து தான் நான் வந்து பாட்டம் வந்து கட் பண்ண போகிறேன். ஸ்லீவ் வந்து அதில் வந்து ரொம்பவே அந்த டைட்டாக வந்து இருக்குது. ஸ்லீவ் ரொம்பவே வந்து இறுக்கமான இருக்குது. எனக்கு வந்து கரெக்டான ஸ்லீவாக இருக்கிற ஒரு குர்த்தி டாப் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ வந்து இது குர்த்திக்கு வந்து எலாஸ்டிக் வந்து வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். நம்ம நார்மலான ஸ்லீவை வந்து மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடி ஸ்கேல் அளவுக்கு கேப் விட்டு அதை வந்து மார்க் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஏன்னா அந்த எலாஸ்டிக் வந்து உள்ளே வைக்கிறதுக்காக ஒரு அடி ஸ்கேல் அளவு வந்து தேவை நம்மளுக்கு கிளாத்து. இப்போ வந்து நான் எப்படி மார்க் பண்ணுறேன்னு கொஞ்சம் பாருங்கள், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியல அப்படின்னும் போது நான் எப்படி வந்து வச்சு எப்படி மார்க் பண்ணுறேன் அதை கவனிச்சினாலே உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நான் சொல்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா கூட நல்லாவே உங்களுக்கு வந்து புரியும். நான் இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி தனியாக வீடியோ வந்து எடுத்து வச்சுட்டு அடுத்து நான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நான் வந்து எப்படி பண்ணுறேன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாத்தை நான் வந்து கட் பண்ணுறது ஸ்டிச் பண்ணுறதும் நான் அப்படியே வந்து லைவாக பேசி அந்த வீடியோவாக அப்படியே எடிட் பண்ணணும்னு நினைப்பேன். ஆனால் எனக்கு டைமே இருக்காது. நான் இந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் நம்ம வந்து இந்த ஃப்ரண்ட்டு பேக்குக்கும் அந்த அம்ப்ரெல்லா அந்த கிளாத் வந்து கட் பண்ண பார்த்திங்களா, அதில் வந்து இந்தமாரி இருக்குது. முக்கோண ஷேப்லேயே இவ்வளோ பெரிய கிளாத்தை வந்து மிச்சமாச்சு. அதில் வந்து நான் வந்து ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். நடு சென்டர் ஒரு லைன் வந்து போட்டுட்டு அதுலேயுமே ஸ்லீவை வந்து வச்சு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணியாச்சு. நான் எலாஸ்டிக்காக ஒரு அடி ஸ்கேல் அளவுக்கு வந்து அகலம் வந்து விட்டுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கும். அதனால் உங்களுக்கு எலாஸ்டிக் எந்த சைஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து விட்டுக்கோங்க. நம்ம நார்மல் ஸ்லீவ் விட ஒரு 3 இன்ச்சு 4 இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸஸாக வந்து இருக்கணும். மேல் பகுதி ஜாயின் பண்ண ஷோல்டர் பகுதி இல்லாமல் கீழே கைக்கு பட்டி ஒரு வழியாக அங்கே வந்து எக்ஸஸாக 3 இன்ச்சு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம மடித்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாவாடையில் பார்த்துருக்கீங்க, உள் பாவாடை அண்டு பார்த்திங்கன்னா நம்ம சுடிதாரில் ஸ்டிச் பண்ணுறோன்னா அதோட பேண்ட் பகுதியில் பார்த்துருப்பீங்க, நாடா நுழைக்கிறதுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க பார்த்திங்களா. அந்த மாதிரி வந்து கைக்கு வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த எலாஸ்டிக் நம்ம கையில் நம்ம வச்சு அதாவது அளந்து பார்க்கும்போது எந்தளவுக்கு நமக்கு இருக்கோ அதை விட கொஞ்சம் வந்து நம்ம கையை அளந்து எடுக்கிற அளவை விட கொஞ்சம் 1 இன்ச்சு வந்து சின்னதாக வந்து அந்த எலாஸ்டிக் வந்துருக்கணும். அதில் வந்து பின் வந்து போட்டு நம்ம வந்து
அந்த நாடாலாம் கோப்பம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கோக்கணும். கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் கொஞ்சம் பாதி கிளாத்துக்குள்ளே கொஞ்சம் பாதி வந்த பிறகு நம்ம ஓரத்தில் ஒரு தையல் வந்து போட்டுட்டு அப்புறமா முழுசத்தையும் வெளியே எடுக்கணும். அந்த மாதிரி தான் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணணும். அது வந்து எப்படி போட்டிருக்குன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ரண்ட்டு பேக் இது ரெண்டுத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா கிளாத்தை வந்து வச்சுட்டேன் டாப்புக்கு. இப்போது வந்து பேக் நெக்குக்கும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் 1 இன்ச் வந்து கீழே இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த பேக் நெக் தான் மார்க் பண்ணிக்கிறேன். 2வது ஃப்ரண்ட் நெக்கும் அந்த மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம கழுத்துக்குமே நம்ம கொஞ்சம் முன்பக்கமாக இழுத்து வச்சு வந்து மார்க் பண்ணோம்னா கரெக்டாக ஃபினிஷிங்கும் கரெக்டாக வரும். பர்ஃபெக்டாக நெக்கும் வந்து ஷோல்டர் லூஸ் இதெல்லாம் வராமல் இருக்கும். ஷோல்டர் ரைட்டும் வந்து நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் எக்ஸஸ் கிளாத் வந்து தேவை, அதுக்காக கொஞ்சம் 1 இன்ச்சுக்காக மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் அக்குள் பகுதிக்கும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஓரமும் வந்து மார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் எக்ஸஸ் தையலுக்காகவும் நான் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கு தேவையான அந்த ஷேப்பையும் நான் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்பவே இது ஈஸி தான். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா பா ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் வந்து ஃப்ரண்ட்டு பேக் ஒரே இதுக்கு ரவுண்ட் ஷேப் எடுத்திருந்தேன்னா கொஞ்சம் 1 இன்ச்சு கம்மியாக அதுமாரி எடுத்துருப்பேன். பேக் நெக்குக்கு பா நெக்குனால நான் வந்து பார்த்திங்கன்னா சேம் அளவாகவே எடுத்துருக்கேன். இது உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க. நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வேறு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ எடுத்தப்போ எப்படி எடுத்தேன்னு தெரியல. இப்போ வந்து நான் வந்து பேசுறதுக்கும் அது வீடியோ எடுத்ததுக்கும் கொஞ்சம் அடுத்த வீடியோ என்ன வருதுன்னு ப்ளே பண்ணி பார்த்துட்டு நான் நம்மக்கிட்ட பேசிகிட்ருக்கேன். நான் அந்த ஸ்பாட்லேயே அப்போவே நான் வந்து பேசியிருந்த வீடியோ எடுத்திருந்தேன்னா நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகியிருக்கும் உங்களுக்கு. இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகியிருக்கா இல்லைன்னு தெரியல. இப்போ பாருங்கள், நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். கொஞ்சம் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே ஸ்லீவு நம்ம என்ன தான் பார்த்து நம்ம வந்து கடைகள்லாம் ஏறி வாங்கினாலும் நம்ம பார்த்து வாங்குகிற ஃபேப்ரிக்கும் நம்ம அதுக்கு என்ன டிசைன் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சதுக்கு டிசைன் பார்த்து நாமளே கட் பண்ணி மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அந்த ட்ரெஸ் வேர் வந்து அவ்வளோ ஒரு தனி அழகாக இருக்கும். அதோட லுக்கும் செம்மையாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்போ டைலரிங் கற்றுக்கிட்டேனோ அப்போதுலேருந்து நான் வெளில வாங்கிறத விட எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு பிடிச்ச டிசைனில் நான் எதிர்பார்க்காத மாதிரி ஸ்டிச் பண்ணி போனது எனக்கு ஆசை. ஒரு சில நம்ம ஷாப்லலாம் வந்து நம்ம எதிர்பார்க்குற கலரில் நமக்கு ட்ரெஸ் கிடைக்காது. நமக்கு எதிர்பார்த்த கலரில் ட்ரெஸ் கிடைச்சாலுமே நம்ம எதிர்பார்த்த டிசைன் கிடைக்காது. இந்த மாதிரி ஏதோ ஒரு இருக்கும். அப்படி கிடைச்சாலும் அந்த ட்ரெஸ் நமக்கு செட் ஆகாத மாதிரி இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் ப்ராப்ளம் எனக்கு கிடையாது. ப்ளவுஸாக இருக்கட்டும் எல்லாமே நானே வந்து ஸ்டிச் பண்ணி வேறு பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாஷேக் நெக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஒரு கிளாத் வந்து கொடுத்து இந்த மாதிரி தையல் வந்து போட்டு பாஷேக் போட்டுட்டு அந்த உள்ளார வச்ச கிளாத்தையும் பாஷேப் கட் பண்ணிவிட்டு நான் வந்து திருப்பிக்க போகிறேன். ஏன்னா நம்ம இந்த லைனிங் கிளாத்தை வந்து நம்ம பிடிக்காதனால நெக்குக்கு வந்து ஃபினிஷிங் வந்து சூப்பராக வரணும். உள்ளே ஒரு கிளாத் இதுமாரி வச்சு நம்ம இந்தமாரி தையல் வந்து போட்டுக்கணும். நான் வந்து ராங் சைடு மேலே இருக்கிற மாதிரியும் நல்ல பகுதி உள்ளே கிடைக்க கிளாத் வந்து நல்ல பகுதி மேலே இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுருக்கேன். அப்போ திருப்பும் போது நமக்கு கரெக்டாக வந்துருக்கும். இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைனிங் வைக்காமல் பண்ணுறீங்கன்னா எந்த கிளாத்தாக இருந்தாலும் இந்த மாதிரி நெக் சைடுக்கெல்லாம் இந்த மாதிரி கிளாத்தை வச்சு உள்ளார வச்சு இதுமாதிரி தையல் போட்டுட்டு அந்த நெக் ஷேப் எப்படி அதேமாரி தையல் வந்து போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை தையலை விட்டு எக்ஸஸாக கிளாத்தை கட் பண்ணிவிட்டு நம்ம திருப்பிட்டு ஒரு தையல் வந்து போட்டோம்னா நெக் வந்து ஸ்டிப்பாக அழகாக வந்து நிற்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் வந்து திருப்பிக்கிட்டேன் இந்த கிளாத்தை. இப்போ பாருங்கள் ஃபினிஷிங் வந்து எவ்வளோ சூப்பராக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா அப்படியே அந்த கிளாத்தை வந்து உள்ளார மடித்து ரெண்டாக மடித்து அப்படியே ஒரு தையல் வந்து போடுவாங்க. பார்க்க அழகாக இருக்கும். ஆனால் நம்ம வேர் பண்ணும்போது சரியான ஒரு ஃபினிஷிங் வந்து கிடைக்காது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், நம்ம இந்த பாவாடை அண்ட் வந்து இப்போ பேண்ட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாடா போகிற பகுதிக்கு
மாதிரி ஒன்று வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி நான் வந்து ஃபோல்ட் பண்ணி மடித்து வச்சுருக்கேன். 2 பக்கமும் ஓரங்களில் கேப் வந்திருக்கு எலாஸ்டிக் வந்து நுழைக்கிறதுக்கு ஸ்லீவில். இப்போ வந்து நம்ம நார்மல் ஸ்லீவில் ஒரு அடி ஸ்கேல் அளவுக்கு வந்து கிளாத் விட்டு இல்லையா, அந்த கிளாத்தை வந்து மடித்து இந்த மாதிரி வந்து தையல் வந்து போட்டிருக்கேன். இப்போ இந்த ஓப்பனில் வந்து பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் வந்து போட்டுடணும். போட்டுட்டு 2 ஓரங்களையும் ஒரு தையல் வந்து போட்டுட்டு நம்ம வந்து அந்த பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்லீவை ஜாயின் பண்ண வேண்டியது தான். அவ்வளோ ஒரு பஃப் ஸ்லீவாக அவ்வளோ அழகாக வந்து இருக்குது. நம்ம இதே மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ளவுஸுக்கு கூட நம்ம வந்து நிறைய பேருக்கு வந்து பஃப் ஸ்லீவ் வந்து வைக்கணும் ஆசையாக இருக்கும். அதுமாதிரி வந்து எலாஸ்டிக் வச்சு வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணால் அவ்வளோ ஒரு சூப்பராக வந்துருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து ஓரளவுக்கு வந்து உள்ளார வந்து எலாஸ்டிக் வந்து விட்டுட்டு 2 பக்கமும் தையல் வந்து போட்டிருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே விட்டுட்டேன். நம்ம ஃபுல்லாக உள்ளார இழுத்துடக்கூடாது. ஒரு பக்கம் நல்லா தையல் போட்டுட்டு அப்புறமா அதில் கூட பின் எடுத்துகிட்டு அது நம்ம வந்து கிளாத்து கூட நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், இதோட அவுட்ஃபிட் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் மொத்தமே எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிட்டேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது, பார்க்கவே பக்காவாக. வேர் பண்ணும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாகவும் இருந்தது. நான் ஸ்டிச் பண்ண ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுமே அவ்வளோ ஆசையாக அவ்வளோ ஒரு அழகாக ரசிச்சுக்கிட்டே இருப்பேன். ஒவ்வொன்றுத்தையும் வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து எனக்கு அது வேர் பண்ண மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு சந்தோஷம். நான் ஸ்டிச் பண்ணி நான் வேர் பண்ணுறேன். இது யாரனா நம்மக்கிட்ட கேட்கும்போது இது நல்லாயிருக்கு எங்கே வாங்கிக்கிட்டு இது நான் ஸ்டிச் பண்ணால் சொல்லும்போது அது ஒரு பெருமையும் சந்தோஷமும் நம்ம எவ்வளோ காசு கொடுத்து வாங்கி வேர் பண்ணுற ட்ரெஸ்ஸில் வந்து கிடைக்கவே கிடைக்காது என்னை பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சி தான் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.